அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அனுப்பியுள்ள கற்பதை தமிழ். தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் குழந்தையின் பண்புகள், அதாவது மன எழுச்சிகள், இமோஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அன்பு, பரிவு, மகிழ்ச்சி, கோபம், பொறாமை, இந்த மாதிரியான உணர்வுகள் இது குறித்து காண இருக்கின்ற வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக மன எழுச்சிகள். அதில் அன்பு என்கின்ற உணர்வு பற்றி காண இருக்கின்றோம். மன எழுச்சியில் ஒரு பொருள் அல்லது நிகழ்ச்சி குறித்த மகிழ்ச்சியான உணர்வு அல்லது வெறுப்பான உணர்வு மேலோங்கி காணப்படுதல். அதாவது முதல்ல மன எழுச்சினா என்ன அப்படின்னு சொல்கின்றார்கள். மகிழ்ச்சியின் அடிப்படையிலான மன எழுச்சிகள், வெறுப்புணர்ச்சியின் அடிப்படையில் அமைந்த மன எழுச்சிகள், அதாவது வெறுப்புணர்ச்சியின் அடிப்படையில் எழுந்த மன உணர்வுகள், சினம், அச்சம், கவலை, பொறாமை. ஆக இந்த மகிழ்ச்சியான உணர்வுகளும் சரி, இந்த வெறுப்புணர்ச்சியின் அடிப்படையிலான உணர்வுகளும் சரி, எல்லோரிடமும் காணப்படுவது இயல்பானது ஆகும். ஆனால் அதிக அளவில் காணப்படுவது பல்வேறு உடல்நல அல்லது உடல்நல பிரச்சனைகளை தோற்றுவிக்கும். அதிக அளவில் அப்படிங்கிற போது மகிழ்ச்சியாக ஏற்படுகின்ற அந்த உணர்வுகளும் சரி, இந்த வெறுப்புணர்ச்சியின் அடிப்படையில் எழுகின்ற உணர்வுகளும் சரி, அதாவது சினம், இந்த முதலானவை. ஆக எது அதிகமாக இருந்தாலும் அது உடல் நலத்துக்கும் உடல் நலத்துக்கும் பிரச்சனைகளை தோற்றுவிக்கும். இளம் வயதில் ஒருவருக்கு ஏற்படும் மன எழுச்சி அதிர்வுகள் ஒருவரின் ஆளுமை கோளாறுகளுக்கு அடிப்படையாக அமைகிறது. ஆக இதுவரைக்கும் நம்ம பார்த்த உணர்வுகள் தான் ஒருவருடைய ஆளுமை கோளாறுகளுக்கு அடிப்படையாக அமைகிறது. இப்போ அன்பு, உலகில் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய விரும்பக்கூடிய உணர்வு அன்பு. உணரும் வழி ஒருவர் பிறர் மீது காட்டும் அக்கறை, அதாவது கேரிங், நெருக்கம், இன்டிமேசி, இணைந்திருத்தல், அதாவது அட்டாச்மெண்ட் ஆகியவற்றின் மூலம் அன்பை உணரலாம். இதனுடைய விளைவுகள் என்னெல்லாம்? இதனால் பாதுகாப்பு உணர்வு, அதாவது ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி, நம்முடையவர் என்கின்ற அந்த நம்பிக்கை உணர்வு, சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் ஆகியன ஏற்படுகின்றன. அன்பும் பரிவும் கொண்ட குடும்பம் மற்றும் பள்ளி சூழலில் வளரும் குழந்தைகள் தங்களின் ஆற்றலை நன்கு வளர்த்து கொண்டு ஒருங்கிணைந்த ஆளுமை வளர்ச்சி பெறுவதற்கு இது உதவுகின்றது. சரிங்களா? அப்ப டோட்டலா அந்த குழந்தையினுடைய ஆளுமை வளர்ச்சி பெறுகின்றது. இதனை வளர்க்கும் வழிகள் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் வெளிப்படுத்துகிறார். அந்த தெரசா, இயேசு, காந்தியடிகள், புத்தர், முகமது நபி போன்றோர் பிறர் மீது அன்பு காட்டி செய்த செயல்களில் மாணவர்களுக்கு விளக்குதல். அன்போடும் பரிவோடும் மாணவர்களை கையாளுதல். உடன்பாட்டு தற்கருத்து, அதாவது தன்னை பற்றிய கருத்து பாசிட்டிவாக வைத்திருத்தல். என்னால் முடியும், நான் இதனை நிறைவேற்றுவேன், நான் சாதித்து காட்டுவேன், அந்த மாதிரி தன் மீதான கருத்தினை பாசிட்டிவா வைத்திருத்தல். அதான் உடன்பாட்டு தற்கருத்து. தன்னம்பிக்கை, காப்புணர்ச்சி போன்ற நல்ல மனப்பாங்கினை மாணவர்கள் வளர்த்து கொள்ள உதவுதல். பாராட்டுதல், புன்னகை புரிதல், திறமைகளை வளர்த்து கொள்ளுதல், பரிசுகள் தருதல் போன்ற செயல்களின் மூலம் மாணவர்களுக்கு இதனை உணர்த்தலாம். அதாவது உணர்த்தி அவர்களிடம் வளர்க்க செய்யலாம். சரிங்களா? ஆக அன்பு பற்றி இந்த பதிவில் பார்த்தோம். இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் இணைத்து இணைக்கின்றேன். அவற்றை இணைத்து பதிவுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.